ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆனியன் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துகிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை நல்லா இதானோடனே நம்ம வந்து ஆனியன் நறுக்கி வச்சுருக்கோம், அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் ரைஸ் அப்படிங்கிறனால நான் வந்து ஒரு 4-5 வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் ரைஸ் எவ்வளோ வடிக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆனியன் எடுத்துக்கோங்க. நாங்கள் வந்து இன்றைக்கி சின்ன கிளாஸில் 1 கிளாஸ் ரைஸ் எடுத்துருக்கோம். அந்த ரைஸ் வந்து நான் ஆல்ரெடி என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா வடித்து உதிரியாக வந்து இங்கே இறக்கி வச்சுருக்கேன். ஆனியன் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். ஆனியன் வதங்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா லைட்டாக உப்பு மட்டும் ஆட் பண்ணிப்போம். ஏன்னா ஆல்ரெடி நான் ரைஸ்லேயும் வந்து உப்பு ஆட் பண்ணியிருக்கேன், அதனால் உப்பு வந்து நம்ம பார்த்துட்டே ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து கொஞ்சம் இந்தளவுக்கு வதங்கினா போதும். இதுக்கப்புறம் இதில் என்னென்ன ஆட் பண்ணுறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, கறி மசாலா பொடி, சீரகப்பொடி, மிளகு பொடின்னு சொல்லிட்டு எல்லா பொடியும் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் வந்து மசாலாலே கொஞ்சம் நேரம் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கக்குள்ள என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா பக்கத்தில் இதுக்கு அப்பளம் பொரிக்கிறதுக்காக எண்ணெய் வச்சுட்டோம். வெங்காயம் வந்து கொஞ்சம் நேரம் வதக்குறதுக்கு அப்புறம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நான் வந்து ஆல்ரெடி வடித்து வச்சுருக்க ரைஸை வந்து இதோட ஆட் பண்ணிக்கோங்க. ரைஸை ஆட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னா ரைஸை ஆட் பண்ணதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, நம்ம வந்து ரொம்ப கொஞ்சம் உதிரியாக தான் வடிச்சிருக்கோம். நீங்களும் என்ன பண்ணுங்க அப்படின்னா கிண்டி விடும் போது கொஞ்சம் பார்த்து அது குலையாத அளவுக்கு கிண்டி விட்டுக்கோங்க. உடையாத அளவுக்கு, அரிசி உடையாத அளவுக்கு கிண்டி விட்டுக்கோங்க. ரொம்பவுமே டேஸ்டியான ஆனியன் ரைஸ் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அப்படியே என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.